friends, welcome back to my channel. Today நம்ம free tailoring class ஓட day 38 தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணலையா? group link வந்து descriptionல கொடுக்கிறேன். உடனே ஜாயின் ஆயிக்கோங்க. இது மட்டும் இல்லாம நம்ம 99 rupeesல blouse course, சுடிதார் course, princess cut blouse course இதெல்லாம் போட்டுருக்கோம். வித் உங்களுக்கு PDF மெட்டீரியல் லைஃப் டைம் வீடியோ அசஸோடு உங்களுக்கு கிடைக்கிது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. 199 rupees தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஜாயின் ஆகாதவங்களாம் ஜாயின் ஆகிக்கோங்க. நம்ம இப்போ அந்த ஜப்லா எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் கட்டிங் பார்த்துருந்தோம். வெரி சிம்பிள் தான். இது வெறும் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் மட்டும் பண்ணலாம். ஏன்னா 6 month அப்புறம் 1 year வரைக்கும் மேக்ஸிமம் போடலாம். ஸோ அதனால் நம்ம ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் பண்ணக்குள்ளே எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம இப்படி தான் கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நாட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நாட்டுக்கு நம்ம நீட்டாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு எடுத்திருக்கேன். ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கேன். எப்பயுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணக்குள்ள ரைட் சைடு உள்ளார இருக்கா, ராங் சைடு வெளியில் இருக்கான்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே மாதிரி ரைட் சைடு எடுத்திருக்கேன். இந்த ரைட் சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பீஸையும் ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டேன். ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஃபுல்லாக நான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். நீங்கள் நெக்லேருந்து நீட்டாக வர மாதிரி விட்டுக்கலாம், இல்லை ஆம் ஹோல்லேருந்தும் விட்டுக்கலாம். நெக்கில் தைச்சிட்டு ஆம் ஹோல்லேருந்து வந்து நீங்கள் நீட்டாக விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நெக்கில் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி இவ்வளோ தூரம் விட்டுடலாம். எப்படி வேணால் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து நெக்லேருந்து விடுற மாதிரி வச்சுக்க போகிறேன். நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போது நான் நெக்லேருந்து விடுற மாதிரி வைக்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் ஆம் ஹோலை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/2 inch ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். 2 சைடும் இந்த ஃபேப்ரிக் இருக்கணும். நான் 1/2 inch வச்சுக்கிட்டேன். நான் ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி தான் தைச்சிருக்கேன். நீங்கள் என்ன தைக்கிறதா இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர். ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி தைக்கணும். நாச்சஸும் போட்டுட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் கட் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து தைச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிட்டேன். இப்போது இதை ரிட்டன் நான் ராங் சைடு திருப்பிட்டு சேம் நீங்கள் இதை அளவு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதில் பாதி மடிக்கக்குள்ள 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ஆம் ஹோல் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் ஃபுல்லாக அப்படியே தைச்சிடுறது அப்படின்னாலும் நீங்கள் தைச்சிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தைச்சிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக தைக்கிறதா இருந்தாலுமே தைச்சிக்கலாம். ஃபுல்லாக எப்படி தைக்கணுன்னா நம்ம நார்மலாக எப்படி க்ராஸ் பீஸ் வைப்போம் அந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போது நான் இதை மடித்து கூட தைக்கலாம். நீங்கள் அப்படியே வச்சாலும் ஓகே, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக டர்ன் பண்ணி மடிச்சிட்டாலும் ஓகே. நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக க்ராஸ் பீஸ் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான்
திருப்பி இந்த கர்வில் நாட்சஸ் போட்டுக்கிறேன். எந்த இடத்துல கர்வ் வந்தாலும் நீங்கள் நாட்சஸ் போட்டுக்கணும். இந்த நாட்சஸ் அது மட்டும் இல்லாமல் த்ரெட்டுக்கு கீழே வர மாதிரி, நம்ம ஸ்டிச் பண்ண த்ரெட்டுக்கு கீழே இருக்கணும். பார்த்து போடணும். நாட்சஸ் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சேம் அதில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்கள் கிராஸ் பீஸ் வைக்கிற மெத்தட்லேயும் வச்சுக்கலாம். பாருங்கள், ஆம் ஹோல் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்ம நீட்டாக. சேம் இதே மாதிரி அந்த சைடும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கர்வில் நான் நாட்சஸ் போட்டுக்கிறேன். இந்த நாட்சஸ் போடுறதுனா உடனே கீழே தள்ளிடுங்க. ஸ்டிச் பண்ணக்குள்ளே நெக்ஸ்ட்டு வந்து அதில் மாட்டிக்கும். நீங்கள் இப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு விட்டாலும் ஓகே, இல்லை முழுசாக ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணக்குள்ள இன்னும் நல்லாயிருக்கும். இது கான்ட்ராஸ்ட் பிங்க் கலர் அண்ட் ப்ரௌன் கலர், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கலர் யூஸ் பண்ணக்குள்ளேயும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நான் ஸ்டிச் பண்ணுறேன் இந்த மாதிரினா நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் கலர் இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக மடிச்சிடலாம் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஆம் ஹோல். இப்போ ஃபுல்லாக மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக் லைன். இந்த நெக் லைன்லேருந்து தான் நம்ம நாட் மாதிரி விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அது வரைக்கும் விட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சோண்டு இருந்தால் போதும். என்கிட்ட மீதி இருக்க பீசஸை நான் ரெண்டாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு அளவு பார்க்குறேன் கட்டுறதுக்கு. எனக்கு வந்து இந்த பீசஸ் பத்தலை, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இந்த ஒரு பீஸ் எடுத்து வந்திருக்கேன், ஜாயின் பண்ணிக்க. எனக்கு வந்து பீஸ் பத்தலை. ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை நான் ரெண்டாக கட் பண்ணி அப்படியே வச்சிட போகிறேன். ஃபஸ்ட்டு லென்த்து பார்த்துக்கிறேன் நான் கரெக்டாக இருக்கா கட்டுற அளவுன்ட்டு. இது எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக. 2 ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை நம்ம ஜாயின் பண்ணலாம். இதோட சென்டரை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட சென்டரையும் ஒன்றா வைக்கணும். நான் இந்த 2 சென்டரையுமே மார்க் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த 2 சென்டரையும் நான் வந்து ஒன்றா வச்சுட்டேன்.
ஒன்றா வச்சுட்டு இந்த ஹெண்டு முடியுது இல்லையா, இதிலேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 2 நாட்சஸ் நான் போட்டுக்கிறேன். நெக்குன்றதுனால கர்வாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நாட்சஸ் போட்டுக்கிட்டேன். இதை இப்போ சேம் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம இந்த எட்ஜிலேருந்தே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இது ரெண்டும் ஈக்குவலாக நடுவில் ஃபோல்டு பண்ணிவிட்டு நீ இன்னொரு ஃபோல்டு பண்ணால் முடிஞ்சிருச்சு. இந்த ஜப்லா வந்து ரொம்ப ஈஸி, ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தான் பண்ணுறோம் இல்லையா, அதனால். இதுவே நம்ம டிஃப்ரெண்ட் ஏஜ் சைஸ்க்கு பண்ணுற மாதிரினா பரவாயில்ல. இந்த மாதிரி கட்டுற ஜப்லா 1 இயர் உள்ளார இருக்க குழந்தைங்களுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட என்ன ஃபேப்ரிக் இருக்கோ நீங்கள் அதில் பண்ணி சென்ட் பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ இதை வந்து பேக் சைடில் இருக்கிறதையும் இதையும் நம்ம கட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நெக்கை கவர் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல்லேருந்து போகிற மாதிரி இருக்கணும். இது உங்களுக்கு இப்படி வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலேருந்தும் போய்க்கலாம். இதில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரும். இதுவுமே நம்ம கட்டிக்கலாம். சேம் இதே மாதிரி அந்த ஃபேப்ரிக்கோட நெக்லையும் வச்சிடலாம். இப்போ இதோட சென்டரை நான் மார்க் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ரோப்போட சென்டரையும் மார்க் பண்ணிக்கிறேன். இதை ரெண்டத்தையும் ஒன்றா வச்சிடுறேன். வச்சுட்டு எங்கே வருதோ அதிலேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். இப்போது நான் நாட்சஸ் போட்டுக்கிறேன், ஒரு 3 நாட்சஸ் கிட்ட. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட சென்டரில் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அண்ட் டோட்டலாக ஒரு ஃபோல்டு பண்ணிங்கன்னா இந்த ரோப் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம இப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம ரோப் வச்சாச்சு. சைட் ஜாயின் பண்ணி கீழே மடித்து தைச்சிடலாம். நம்ம எப்பயுமே எப்படி சைட் ஜாயின் பண்ணுவோம், ஒன் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைச்சிருவோம் எம் லைனை. அதுக்கப்புறம் இன்னொரு சைட் ஜாயின் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போது நான் ஒன் சைட் ஜாயின் பண்ணுறேன் 1/2 இன்ச்சுக்கு. ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ கீழே மடித்து தைச்சிட்டு இன்னொரு சைட் ஜாயின் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு குட்டியாக நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவு தைச்சிக்கணும். பாருங்கள், ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு சைடையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஜப்லா ரெடி ஆயிடுச்சு. ரா எட்ஜஸ்லாம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
நீட்டான ஒரு ஜப்லா வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம இந்த ஷோல்டரில் கட்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நகராது. பாருங்கள், கட்டிட்டோம் அப்படின்னா ஷோல்டர்லேயே நின்றுக்கும். இது வந்து உங்களுக்கு ராயேஜஸ் தெரியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நாட் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அது எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். நான் வந்து மீதி இந்த கையாண்ட மீந்துச்சு இல்லையா, ஆம்ஹோல் பீசஸ், அதை வந்து நான் எடுத்திருக்கேன். நாட் வைக்கலாம் குட்டியாக சிம்பிளாக அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். இதை அப்படியே டபுள் ஃபோல்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ராயேஜு ஒன்றா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணலாம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்குலர் ஷேப் ஸ்டிச் பண்ணணும். இந்த ட்ரையாங்குலர் ஷேப் ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிடுறேன் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு. இப்போது இதை நீங்கள் டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நாட் ரெடி ஆகிடும். சேம் இதே மாதிரி அந்த சைடும் நாட் ரெடி பண்ணிக்கலாம். இதை நான் திருப்பி 2ஆக ஃபோல்டு பண்ணுறேன். வைக்கணும். இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1/2 இன்ச் வருதில்ல, அது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் வரணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் வரணும். இந்த மாதிரி தைக்கக்குள்ள உங்களுக்கு நீட் ஃபினிஷில் கிடைக்கும். பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்குலர் நாட்டுக்கும் டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா கரெக்டாக நேராக இருக்குது, இது பார்த்திங்கன்னா சைடாக இருக்குது. இந்த மாதிரி மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இனி பண்ணாதீங்க. நம்ம எப்போ நாட் வச்சாலும் அப்படி தான், கயிறு மாதிரி வச்சாலும் அந்த கயிறு இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரையாங்குலர் நம்ம போடணும். இப்போது நான் இதில் திருப்பி நான் லைனாக ஒரு லைன் போட்டுடுறேன். ஓகே, இதே மாதிரி தான் இந்த 2 சைடும் வைக்கணும். வச்சிங்கன்னா ஜப்லா வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் கிட்ட இருக்க ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணணும். நாட்டுமே வந்துருச்சு. இப்போது நீங்கள் இந்த ஜப்லாவை கட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது. இந்த ஜப்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டைலரிங் கிளாஸ் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட இப்போது 5th பேட்ச் போயிட்டுருக்கு. ஜாயின் ஆகிறோன்னு நினைக்கிறவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. மந்த்லி 1 பேட்சஸ் எடுத்துகிட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.